வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கிராசரி ஹால் தான். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குவோம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குகிறோன்னா நம்மளுக்கு அந்த 2 மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போய் வாங்காத அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி விலாக் போட்டேன். இப்போது 2 மாதத்துக்கு அப்புறம் போய் ஷாப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன், எந்தெந்த அமௌண்ட்லலாம் நம்மளுக்கு எவ்வளோ லெஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாட்டி நான் வந்துட்டு வீடியோ போடும்போது கீழே கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, ப்ரைஸோடு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டி நான் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரைஸோடு தான் சொல்ல போகிறேன். நம்ம ப்ரைஸோடு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஒன்றுத்தையும் பார்த்து எம்ஆர்பி ரேட்டு வந்துட்டு இதோட நம்மளுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் சொல்லாமல் ஓகே இதெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன், எது எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். ஒரு பொருளாக பார்த்துடலாம். ஓகேங்களா? பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலோட நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன், 61 ரூபா. உளுந்து வந்துட்டு வெள்ளை உளுந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 1 kg 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வாங்கியிருக்கேன், 140 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா இதுவுமே 1.5 கிலோ வாங்கியிருக்கேன், 126 ரூபா. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, லோக்கல் கடையிலலாம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ போதும், இல்லை இந்த கிராம் கணக்கில் போதும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. பட் டிமார்ட்டில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, எனக்கு இந்த மாதத்துக்கு இவ்வளோ இருக்குது, நான் ஆல்ரெடி வீட்டில் இவ்வளோ வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவ்வளோத்துக்கு மட்டும் அங்கே பில் பண்ண முடியும் நம்மளால். அதனால இந்த மாதிரி பொருள்லாம் டிமார்ட்டில் வாங்குறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ பாசிப்பருப்பு வாங்கியிருக்கேன். குண்டு மிளகாய் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒன்லி தாளிப்புக்கு மட்டும்தான். 250 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா. ராகி 1 2 3 4 5 ராகி சேமியா வந்துட்டு 5 வாங்கியிருக்கோம். வாரத்தில் ஒரு முறை ராகி அப்படின்னாலுமே கூட 5 பாக்கெட் இருக்குது. ஆமாம், 5 பாக்கெட் தான் 2 மாதம் ஷார்ப்பாக வரும் எங்களுக்கு. மேகி இது வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஷாப் பண்ணிவிட்டு சண்டே ஷாப் பண்ணிட்டு வந்த உடனேயே இதிலேருந்து ஒன்று எடுத்து காலி பண்ணியாச்சு. ஸோ அதனால் இது ஓப்பனில் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பாஸ்தா ஸ்பைசஸ் எல்லாமே டிமார்ட் ப்ராடக்ட் தான் வாங்குகிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்லுவேன், டிமார்ட் ப்ராடக்டில் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே தரமாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு நல்ல அந்த பியூரான அந்த அரோமா, அந்த வாசனை வந்துட்டு இந்த பேக்கெட்டை பிரித்த உடனே அப்படியே கப்புன்னு அடிக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு பேனில் கொட்டி நல்லா வறுத்துட்டு இதை வந்துட்டு அப்படியே அரைக்க போகிறேன். ஸோ கரம் மசாலா வாங்கியிருக்கேன். அப்புறம் பட்டை, அப்புறம் கடுகு, அப்புறம் கிராம்பு வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகம்தான், 110 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் கசகசா வாங்கியிருக்கேன், கடுகு வாங்கியிருக்கேன், அப்புறம் சோம்பு. அப்பா இவங்க மிளகும் ஏலக்காவும் விற்கிற விலை ஏன் தான் இப்படி விற்கிதுன்னு தெரில. மிளகும் ஏலக்காவும் தான் ரொம்ப 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 அதிகமாக விற்கிது. ஸ்பைசஸில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ தெரியுமா? 316 ரூபாய் இந்த மிளகு. அப்புறம் வரமிளகா, இந்த வரமிளகா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52 ரூபாய் இந்த மிளகு. அப்புறம் பிங்க் சால்ட். இந்த பிங்க் சால்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸில் வந்துட்டு இதுவும் ஹெல்ப் பண்ணும். இதில் கல் உப்பு வாங்கியிருக்கோம், அண்ட் தென் வந்துட்டு சால்ட்டு வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு எங்களுக்காக சமைக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பு சால்ட் உப்புமே கூட 2 வாங்கியிருக்கோம். இது மகிழனுக்கு, அது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். குலோப் ஜாமுன் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு 40 ரூபான்னு நினைக்கிறேன். நாட்டு சக்கரை, ஒயிட் சுகரை நான் வாங்கவே இல்லை. ஒயிட் சுகரை வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணியாச்சு. கிச்சன்லேருந்து ஒயிட் சுகரை தூக்கியாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு மல்லித்தூள் வாங்கியிருக்கேன், சீரகப்பொடி 100 கிராம் வாங்கியிருக்கேன், சில்லி மிளகாய் 200 கிராம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தாங்க, இதுலேருந்து கம்மி பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் இட்லி பொடி ஒன்று வாங்கியிருக்கேன், கறி மசாலா, அப்புறம் கரம் மசாலா 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால கரம் மசாலா கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். டர்மரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா போன வாட்டி நான் வந்துட்டு 100 கிராம் தான் வாங்கினேன், அதனால எனக்கு காலி ஆகிடுச்சு. இந்த மாதம் வந்துட்டு நான் எனக்கு கடையில் போய்ட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், சின்ன பேக்கெட். அதனால் இந்த மாதம் வந்துட்டு நான் 200 கிராமாக பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டேன். அவ்வளோ. ஆல்ரெடி மாவு இன்னும் ஒரு அந்த வாளியில் வந்துட்டு ஒரு
வாளியில் இன்னும் ஒரு பாதி இருக்குது. அண்ட் தென் ஒரு 5 கிலோ வாங்கிட்டேன். இது வந்துட்டு எனக்கு எப்படி இந்த 2 மாதம் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் வந்துட்டு எண்ணெய் கேன் 5 லிட்டர். இவ்வளோதான் க்ராசரிஸ்க்கு இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் 200 தான். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம், வாங்குங்க, சூப்பராக இருக்குது டீ. அப்புறம் வந்துட்டு இந்த பர்கர். அதுக்கப்புறம் வந்துட்டு சாஸஸ், ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ். அப்புறம் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் வாங்கியிருக்கேன். ஒரு டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 90 வந்துட்டு. மகிழனுக்கு 2 கிசான் கிளாசிக் ரஸ்க்குன்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. இதோட எம்ஆர்பி 75 இந்த ரஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஏலக்காவோட ஃப்ளேவர் வரும் இந்த ரஸ்கில், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த சேஃப்டி பின் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு. அப்புறம் இந்த ப்ரஷ் வாங்கினேன். க்யூட்டாக குட்டியாக வந்துட்டு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். மகிழனுக்காக வாங்கினேன். 100 இந்த வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பவுல் வாங்கினேன். 159 ருபீஸ் இந்த பவுல் வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு க்யூட் கிளாஸ். மகிழனுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளாட் செப்பல் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200. இந்த ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு ஹாட் மேட் வாங்கினேன். ஹாட் பாக்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு கலர் தான், நாங்கள் வேறு கலர் பார்த்தோம், இதில் வேறு கலர் இருக்குது. ஓகே, இதோட ப்ரைஸ் அஃப்கோர்ஸ் 159. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் ஆன்லைனில் வந்துட்டு இவரோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 தான். எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 பாக்ஸ் இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு, இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறதுக்கு, அப்புறம் உரிச்சி பூண்டு வெங்காயம்லாம், சின்ன வெங்காயம்லாம் வைக்கிறதுக்காக இவங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம், நம்ம வந்துட்டு வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. வந்திருக்கு. இந்த பாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 249. டிமார்ட் ப்ரைஸ் 249. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ஒரு பாக்ஸ் இல்லை, இதில் மொத்தம் 3 பாக்ஸு. இந்த பாக்ஸ் சொன்னால், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்காங்க. இவங்க ஒன்று, அப்புறம் இவங்க ஒருத்தவங்க. சூப்பராக இருக்காங்கல்ல. ஸோ நான் டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். டோட்டல் அமௌண்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 5163 நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1868 ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் டிமார்ட் போகிறது. ஸோ நம்ம இது வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு இது கூட ஆட் ஆகி தான் வரும். ஸோ இவ்வளோத்துக்கு வாங்கினதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ சேவ் ஆகிருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டுமே அடுத்த 2 மாதத்துக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. Until then, bye.